ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாம். ஸோ இந்த பேஜை பண்ண ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் எடி பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபாரஸ்ட் ஃபெலோ ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டேன். கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் ஃபுல் கம்ப்யூட்டர் பாருங்கள் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே அமௌண்ட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இந்த கிரேவ் ஃப்ரம் எஸ்பேஜை கிளிக் போய்ட்டு கீழே பண்ணினாக்க ஸோ இந்த பிக்கு ஃபாரஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் வரும். இதை நீங்கள் ஷோ பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே ஃபாரஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் அதில் உங்களுக்கு எது செட் அதை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இதில் பண்ணாக்க இப்படி தான் ஷோ ஆகும். இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இருக்குது ஒரு லைக்கை மட்டும் தள்ளிட்டுங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பொருளில் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் மாதிரி ஒரு இல்லை. ஸோ அது பண்ணாக்க நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு பண்ணாக்க இந்த மாதிரி ஒரு 3 குரூப் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பண்ணாக்க நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க அடுத்த 2 கேப்பில் பண்ணாக்க இந்த 3 குரூப்பை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த 3 குரூப்பு அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு லேயர் பாருங்கள். ஸோ அதை 4 லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் அன்னைக்கு கிளிக் போயிட்டு இதில் காப்பி ஃபோல்டர்ஸ் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து PS4 லேயர் கொடுத்து என்ன ஆட் ஆயிரும். இது ஒன் பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த லேயருக்கு மேலே வர மாதிரி பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. நீங்கள் ஆட் பண்ணி டெஸ்ட் மாதிரி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். இது பண்ண கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எப்படி எஸ்என் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்கா டேப்லெட் நேரம் இதே சேம் மெத்தடில் மீதிக்கு 2த்துக்கும் நீங்கள் பேக்கப் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேப்லையும் பண்ணாக்க ஃபர்ஸ்ட் 4 லேயர் கொடுத்து இது லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன் பண்ண இந்த லேயர் கிளை கொண்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் அந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் போய் காட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இருக்கிற 3 குரூப்பு கிட்டே வந்துக்குங்க. இப்போ கீழே குரூப் பண்ணிருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடி குரூப் பண்ணுறதே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண பிக்கை பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிளை கொண்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்கஷன் வேர்ப் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க லெஃப்ட் சைடில் காலில் டேல்ஸ் ஃபிட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு செட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஆன் போயிட்டு அப்படி இங்கே பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி பண்ணாக்க அச்சன் பண்ணி கரெக்டாக உங்களுடைய பிக்கு சென்டராக ஷோ ஆகிற மாதிரி பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை எனக்கு கிளிக் போயிட்டு காப்பில் இருக்கா அது இங்கே செலக்ட் போயிட்டு அப்படி இங்கே பேக் வந்துக்குங்கனாக்க ஜஸ்ட் ஃபஸ்ட் குரூப்பில் பண்ணாக்க இது ஆட் ஆயிரும். இது கொஞ்சம் கட்டாக இருக்கும். ஸோ இது நம்ம லாஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே குரூப் 2 இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு குரூப் வைக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தட் நம்ம பண்ணாக்க தேர்ட் குரூப்பில் நம்ம பிக்கை ஆட் போயிட்டு அப்படியே நம்ம பேக் வந்துக்கலாம். ஸோ இது 3த்தில் ஆட் ஆயிடுச்சா. ஸோ இப்போ பண்ண இது பாதிலே கட்டே இருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும் அது எரர் பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, இதே சேம் மெத்தட் 3த்துக்கு நம்ம பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பொருளை பார்த்துமே உங்களுக்கு ஆயிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து இருக்கிற 3 குரூப்பில் பண்ணாக்க இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தடில் ஒன் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் பண்ணாக்க அடுத்த இருக்க 3 குரூப்பிலும் பிக் ஆட் பண்ணிட்டேன். இதை நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தலாமா. ஸோ அதுக்கு பண்ணாக்க அந்த கிரே கலர் லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபர் கொடுத்து ஸ்டாரை கிளிக் போயிட்டு ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ணாக்க 4:5 பிக்கை ஆட் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் இந்த செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் எனக்கு கொடுத்தா மட்டும் போதும் கரெக்டாக அந்த எஃபெக்டில் பண்ணாக்க இந்த பிக்கு ஆட் ஆயிரும். ஸோ இதுக்காக தான் 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பில் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அந்த லேயரை கிளிக் போயிட்டு காஃபி கொடுத்து ஸ்டானை கிளிக் போயிட்டு ஸோ நான் மெடி பண்ணி ஒரு பிக் இந்த இடத்துல செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது சேம் மெத்தடில் அடுத்தது மார்க்கு தகுந்த மாதிரி பண்ணாக்க இந்த லேயரை நீங்கள் ஆட் பண்ணிட்டு பிக்கை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுனாக்க நம்ம முன்னாடி பண்ண குரூப்பை பண்ணாக்க அந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த மெத்தடில் பண்ணாக்க இது நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
சொல்லலாம். ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் ஆட் போயிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்து கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சாங்குக்கு மேலே ஒரு லேயர் பாருங்க. அதை அப்படியே இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கு மேலே கொண்டு போய் விட்டுக்குங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைனலி இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இந்த டெம்ப்ளேட் மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. இது நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி கொண்டாங்க. கரெக்டாக அந்த சாங்குக்கு மேலே வர மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இது கம்ப்ரஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாம் கிரியேட் பண்ண வச்சு நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு 60 வேணா 60 வச்சுக்கோங்க, இல்லை 30 வேணா 30 வச்சுட்டு நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சூட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் guys, இந்த வீடியோவில் எது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys.